ஹலோ கைஸ்! இவ்ளோ நாளா நீங்க கேட்டுட்டு இருந்த என்னோட சீக்ரெட் ஹேர் ஆயில் ரெமெடி பார்க்கலாமா? ஹெல்த்தியான ஸ்ட்ராங்கான ஹேருக்கு நெறைய ரெமெடி ட்ரை பண்ணி பார்த்தேன். ஆனா எதுவுமே வொர்க் அவுட் ஆகலன்னு சொல்லிட்டு போர் அடிச்சு போயிருச்சு. அப்ப இந்த சிம்பிளான ரெமெடிய மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. நான் சிட்டிக்குள்ள இருக்கறனால எனக்கு எந்த ஹெர்ப்ஸுமே அவ்ளோ சீக்கிரம் கிடைச்சிராது. ஸோ நான் எப்போலாம் என் அக்கா வீட்டுக்கு போறேனோ, அப்பலாம் இந்த செம்பருத்தி இல, முருங்கை இல இது எல்லாமே பறிச்சுட்டு வந்து நிழல்ல காய வச்சு இந்த மாரி பவுடரா பண்ணி வச்சுக்குவேன். இத நான் ஹேர் பேக்காகவும் யூஸ் பண்ணிக்குவேன். இல்ல ஆயில் தீந்துருச்சுங்கிறப்போ, ஆயில் பண்ணும்போதுமே இந்த பவுடர் போட்டு யூஸ் பண்ணிக்குவேன். கோகனட் ஆயில் உங்களோட சாய்ஸ் தாங்க. உங்ககிட்ட எந்த கோகனட் ஆயில் இருக்கோ, அதுல இந்த பவுடரும் கொஞ்சம் மரநெல்லிக்காய் போட்டு நல்லா கொதிக்க வச்சுருங்க. இன்னைக்கு என்கிட்ட கருஞ்சீரக பொடி இல்ல. அதனால அத நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா 100 கிராம் கருஞ்சீரக பொடி ஃபார் 1/2 லிட்டர் ஆயிலுக்கு போட்டு அதையும் நல்லா பாயில் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா பாயில் ஆகி வரும்போதே உங்களுக்கு செம்மையான ஃப்ரேக்ரன்ஸ் வரும். அந்த டைம்ல ஸ்டவ்வ சிம்ல வச்சுக்கோங்க. இப்போதான் இதுல மெயின் இன்கிரீடியன்ட்டே ஆட் பண்ண போறோம். இட்ஸ் நத்திங் பட் வேம்பாலம் பட்டை. ஹெர்ப்ஸ் கிடைக்கிற எந்த ஷாப்ல போய் கேட்டாலுமே இந்த வேம்பாலம் பட்டை உங்களுக்கு கிடைக்கும். வேம்பாலம் பட்டைய பொறுத்தவரைக்கும் ஒன் டைம் யூஸ்ன்னு நெனச்சு யூஸ் பண்ணி தூக்கி வீசிறாதீங்க. இதோட இந்த பட்டைய மட்டும் நான் 3rd டைம் யூஸ் பண்றேன். சோ இந்த வேம்பாலம் பட்டைய போட்டு 2 மினிட்ஸ் மட்டும் நல்லா பாயில் பண்ணி அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 24 ஹார்ஸ் நல்லாவே சோக் பண்ண வச்சுருங்க. சோக் பண்ணதுக்கு அப்புறமா ஆயிலோட கலரே டோட்டலா சேஞ்ச் ஆயிரும். இதுக்கப்புறம் இதுல எசன்ஸ் தீந்துருச்சு. அதனால இந்த பட்ட நான் தூக்கி வீசிருவேன். இதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா தான் யூஸ் பண்ணுவேன். சோ நீங்க இந்த ரெமெடிய ட்ரை பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.